கங்கை நாச்சியார் அத்தியாயம் 8. அரண்மனையின் அந்தப்புறம் சென்றும் கங்கை நாச்சியின் அதிர்ச்சி நீங்கவில்லை. ச்ச, பெரியம்மா சுத்த மோசம். இப்படியா பின்புறமாக வந்து குரல் கொடுக்காமல் தோளில் கை வைப்பார்கள்? ஆமாம், எதற்காக பானுமதி சின்னம்மாவை முதலில் அனுப்பி வைத்து முடிவில் பெரியம்மாவை வந்து அழைத்து செல்ல வேண்டும்? வழியில் கேட்க வாய் திறந்தபோது ஷ் என்று உதடுகளின் மீது விரல் வைத்து ஏதும் பேச வேண்டாம் என்பது போல சமிகையால் எச்சரிக்க வேண்டும். அந்த புறத்துக்கு வந்தும் ஏதும் பேசாமல் இன்னும் ஒரு நாழிகை போதில் வந்து பேசுகிறேன் என்று மிகுந்த எச்சரிக்கையுடன் மெல்ல சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களே, என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அப்பாவுக்கு தெரிந்து போய்விட்டதா? ஒன்றும் புரியாது விழித்து கொண்டிருந்த போது பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள் அறையினுள் பிரவேசித்தாள். கங்கை நாச்சி, பெரிதாக பயந்து விட்டாய் இல்லையா? கங்கை நாச்சியால் வாய் திறந்து பதில் சொல்ல முடியவில்லை. ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். அவ்விதம் அப்பாவித்தனமாக அவள் தலையசைக்கிற போது அவளது அழகிய விழிகள் பரிதாபமாக இருந்தன. மெல்ல சிரித்து கொண்டே மகளின் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்ட ருத்ரபதி அம்மை, நீ பயந்தது நியாயம்தான். நான் கொஞ்சம் அயர்ந்திருந்தாலும் நீ சிறை நாடி சென்ற செய்தி உனது அப்பாவுக்கு எட்டியிருக்கும். நாயக்க ஒற்றர்கள் இப்போது கண்களில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு நடமாடுகிறார்கள். நான் கூடுமான வரையில் உனது அப்பாவை பேச்சால் தாளாட்டி கொண்டிருந்தேன். அப்போதுதான் ஒற்றன் ஒருவன் ஒரு முக்கிய செய்திக்காக வாசலில் காத்திருக்கிறான் என்று அறிந்து நானே செய்தி கேட்டு வருவதாக வெளியேறினேன். அந்த ஒற்றன் நான் எதிர்பார்த்தபடி நீ சிறை நோக்கி செல்ல கண்டதாக சொன்னான். எது நிகழக்கூடாது என்று எண்ணினேனோ அது நிகழ்ந்துவிட்டது. நல்ல வேளையாக அந்த ஒற்றனுக்கு உனது சிற்றன்னை பானுமதியை தெரியாது. எனவே அவன் உன்னுடன் ஒரு புதிய பெண்ணும் செல்வதாக கூறினான் என்று கூறி முடித்து சில வினாடிகள் வரை மூச்சை இழுத்து விட்டாள். மேலும் செய்தியை பூரணமாக அறியும் பாவனையுடன் தனது தோகை இமைகளை படபடக்க செய்து கவனிக்கிறாள் கங்கை நாச்சி. பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள் மீண்டும் பேச்சை தொடர்ந்தாள். அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு ஊகம் தோன்ற அதை கூறி சமாளித்து ஒற்றனை அனுப்பி வைத்தேன். அப்படியா? என்ன கூறினீர்கள் பெரியம்மா? வேண்டாம், அது ரகசியமாகவே இருக்கட்டும். அந்த ஒற்றனுக்கு நான் எச்சரித்து அனுப்பிய ரகசியம் என்னோடு இருந்துவிட்டு போகட்டும். அது உன் காதுகளில் விழுந்து நீ தவறி வேறு யாரு காதுகளிலாவது விழப்போயானால் அது அவமானத்துக்கு உரியதாக போய்விடும். பெரியம்மா, என்னிடம் கூடவா மறைக்கிறீர்கள் என்பது மாதிரி நோக்கினாள் கங்கை நாச்சி. ருத்ரபதி அம்மாளும், வேண்டாம் என்றால் விட்டுவிட வேண்டும். உத்தேசமாக சொல்லுகிறேன், புரிந்து கொள். உன் அப்பாவுக்கு என்னையும் உன் தாயையும் நீக்கி எத்துணை வைப்பு மனைவிகள் தெரியுமா? 198. அவர்களில் வேண்டாம் கங்கை நாச்சி, விட்டுவிடு. என் மீது உயிரையே வைத்திருக்கும் எனது பெரியம்மாவை நான் காட்டி கொடுத்து விடுவேனா? சரி சரி, விளக்கமாகவே கூறுகிறேன். இந்த 198இல் ஒன்று நமது சிறை அதிகாரியிடம் தொடர்பிருப்பதாக கேள்விப்பட்டு இளவரசியும் அந்த 198இல் இன்னொன்றுமாக வேவு பார்க்க செல்கிறார்கள் என்று கூறினேன். ஒற்றனோ நடுங்கி போனான். நான் அவனை எச்சரித்தேன். இது அந்தப்புற விஷயம், எந்த காதுகளுக்கும் எட்டக்கூடாது. தவறி எவராவது இது குறித்து பேசினார்கள் என்று கேள்விப்பட்டால் அடுத்து வேறு குற்றத்தை உன்மீதே சாட்டி சிரச்சேதம் செய்ய முனைந்தாலும் முனைவேன் என்றதும் அந்த ஒற்றன் எனது கால்களை பற்றி கொண்டான். அதன் பிறகுதான் நான் உடனடியாக ஒரு தோழி பெண்ணை அனுப்பி பானுமதியை அழைத்து வருமாறு செய்து இங்கே காவல் நிறுத்திவிட்டு நானே சிறைக்கூடம் நாடி வந்தேன். நாளை ஒரு கால் அப்பாவின் காதுகளில் இச்செய்தி எட்டினாலும் நானே சிறைக்கூடம் நாடி வந்ததால் சந்தேகிக்க இடமே இருக்காது அல்லவா? அதன் பிறகு அதற்கான ஒரு கதையை ஜோடிக்க எத்தனை நேரம் பிடிக்கும்? தனது பெரியம்மாளை சேர்த்து அணைத்து கொண்டாள் கங்கை நாச்சி. பெரியம்மா என்றால் பெரியம்மாதான். அது சரிடி, நீ போய் என்னென்ன பேசினாய் ஒன்று விடாமல் சொல்ல வேணும். வித்தை கள்ளி மாதிரி ஏதேனும் மறைத்தாய், அப்புறம் நான் பெரியம்மாளாக இருக்க மாட்டேன். வேறு என்னவாக இருப்பீர்களாம்? பெரிய ராட்சசியாகி விடுவேன். நிச்சயமாக நீங்கள் அப்படியாக மாட்டீர்கள், அது எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? உங்கள் வயிற்றில் பிறந்தவர் அண்ணன் முத்து வீரப்பன். அப்பாவுக்கு பிறகு அரியணையில் அமர வேண்டும் என்று கனவுகளை விரிவுபடுத்தி கொண்டு வருபவர் சிற்றப்பா குமாரமுத்து. ஒரு நாள் அப்பா இது குறித்து பேசிய போது தனது மகன் என்றும் பாராமல் சிற்றப்பாதான் அரச பீடத்தில் அமர வேண்டும் என்று பெருந்தன்மையுடன் ஒப்புக்கொண்டீர்களே, அப்பேற்பட்டவரா ராட்சசியாக மாறப்போகிறீர்கள்? நியாயத்துக்கு நான் பெரிய நாயக்க மாதேவி.
அநியாயத்துக்கு நான் ரௌத்ராகாரமிக்க ருத்ரபதி தேவி. உனது சிற்றப்பா விஷயத்தில் நியாயம் இருந்தது, ஒப்புக்கொண்டேன். எத்துணை வெற்றிகளை தேடி குவித்திருக்கிறார் அவர். பெரியம்மாளின் நியாய உணர்வைக் கண்டு மெய் சிலிர்த்து போனாள் கங்கை நாச்சி. ஒரு கணம் பெரியம்மாளை ஏறெடுத்து நோக்குகிறாள். பிறகு நடந்ததை வரிசை கட்டி பிட்டு வைக்கிறாள். அவ்வாறு விளக்கியதில் 2 விஷயங்களை துப்புரவாக மறைத்துவிட்டாள். 2ம் சொல்லத்தக்க செய்தியல்ல. ஒன்று, நாராயணதேவன் தப்பியோடி செல்கின்ற போது தானும் உடன் வருவதாக கூறிய உறுதிமொழி. 2, புறப்படுகிற போது கையில் முத்தமிட்ட சம்பவம். பெரிய நாயக்க மாதேவி ருத்ரவதி அம்மை மேலும் கிண்டினாள். அவ்வளவேதான் நடந்ததா என்று. அவர் சிறைக்குள் இருக்கிறார், நான் வெளியில் இருக்கிறேன். வேறு என்ன நடந்திருக்க முடியும் பெரியம்மா? கங்கை நாச்சி எந்தவித தவறான எண்ணமுடனும் இதனை கூறாவிட்டாலும் அதனுள் அடங்கி இருக்கும் அர்த்தம் புரியாமல் சொன்ன பதில் அவளை இன்னமும் குழந்தையாகவே காட்டி நிறுத்தியது. இந்த குழந்தையை பாதுகாத்து அதன் ஆசையை நிறைவேற்றுவது தனது கடமை என்று எண்ணி பெருமூச்சு விடுகிறாள் பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள். சிறையில் நடந்த அனைத்துமே பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள் அறிவாள். அவளை பொறுத்தவரை தீப்பந்தத்துக்குள்ளும் ஒரு ஒற்றன் இருப்பானே. இல்லையென்றால் சிறைக்கூடத்தை அவ்வளவுக்கு துப்புரவாக்கி சந்திக்க ஏற்பாடு செய்திருக்க முடியுமா என்ன? ஆனால் மகள் கங்கை நாச்சி ஏன் இதை மறைத்து சொல்ல வேண்டும்? கையில் முத்தமிட்ட செய்தி நாணத்துக்கு உரியது. உடன் புறப்பட்டு ஓடிவிடுகிற செய்தி ஒரு அசம்பாவிதமானது என்பது புரியாமல் போனது என்ன இவளுக்கு? ஆயினும் இது குறித்து மேலும் தூண்டி செய்தியை அறிந்து கொள்ள ருத்ரபதியம்மாள் விரும்பவில்லை. நல்லது கங்கை நாச்சி, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. நீ போய் தூங்கு, காலையில் பேசிக்கொள்வோம். நாராயணதேவன் கேட்ட குத்துவாட்களுக்காக நீ பிரயாசை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நானே அதற்கு ஏற்பாடு செய்வேன். தப்பித்து சென்று விடட்டும். பிறகு உனது காதலை நான் முழுமை பெற செய்ய முயற்சிக்கிறேன். பெரிய நாயக்க மாதேவி தனது மகளை தட்டி ஆறுதல் கூறியவாறு வெளியில் புறப்பட்டு சென்றாள். தூக்கம் எங்கே வரப்போகிறது என்று மனதுக்குள் முனகியவாறு படுக்கையில் போய் சாய்ந்தாள் கங்கை நாச்சி. மார்பகங்கள் சற்றே விம்மி இறங்கி பெருமூச்சு விடுகின்றன. ஓ, இன்றைக்கு 5ஆம் நாள். நள்ளிரவில் நான் அவருடன் பயணமாகிறேன். ஆமாம், இது பெரியம்மாவிடம் இது குறித்து மறைத்து விட்டோமே. விஷயம் தெரிய வருகிற போது என்ன நினைத்து கொள்வார்களோ? வித்தை கள்ளி என்று பெரியம்மா சொன்னது போல இந்த வித்தை கள்ளிக்கா உதவினோம் என்று நினைத்து கொண்டு விட்டால், பின்னாளில் ஏதேனும் தாறுமாறாக நடைபெற்றுவிட்டால் துப்புரவாக உதவ மறுத்து விடுவார்களே. நடந்த அனைத்தும் பெரியம்மாளுக்கு தெரியாது என்பது என்ன நிச்சயம்? வளையல்களின் இடுக்குகளிலும் ஒற்றர்களை வைத்துக்கொண்டு அப்பாவை கட்டி காத்து வருகிறவர்களாயிற்றே. பெரியம்மாவின் ராஜதந்திர செயலால் தானே மைசூரானையும் திருவிதாங்கூரானையும் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்க முடிகிறது. தளவாய் ராமப்பையர் என்னதான் மாவீரரானாலும் அரசாங்கத்தை நடத்த ஆலோசனை வழங்குவது பெரியம்மாதானே. நாம் தவறு செய்து விட்டோமா? முத்த செய்தியை மறைத்ததில் குற்றமில்லை. இந்த பித்த செய்தியை மறைத்து விட்டதன் மூலம் ஏதேனும் உற்பாதங்கள் நிகழ்ந்துவிட்டால் எதற்காக மறைக்க வேண்டும்? பெரியம்மாள் வேண்டாம் என்றா சொல்லிவிடப் போகிறார்கள்? நாளை காலையில் எப்படியும் பெரியம்மாள் காதுகளில் இந்த செய்தியை போட்டு வைப்பதோடு மறைத்ததற்காக மன்னிப்பும் கேட்க வேண்டும். மனதில் இவ்வாறான போராட்டங்களுடன் ஒரு கழித்து படுக்கிறாள் கங்கை நாச்சி. அப்போது மேலாடை விலகி மஞ்சத்தில் தவழுகிறது அவளது போதை மிக்க அழகு பாகங்கள். அடியே கங்கை நாச்சி, நீ காதலித்தாலும் சரியான வீரமா புருஷனைத்தான் காதலித்திருக்கிறாய் என்று விம்மி புடைத்து கும்மி அடிப்பன போன்று குதூகலமாக காணப்பட்டன. பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள் நேராக தனது அறைக்கு நாடி சென்று ஓய்வு கொள்ளாமல் அந்த புறத்திற்கும் பின்னால் இருக்கும் நந்தவனத்துக்கு நாடி செல்வானேன்? நந்தவனத்திலிருந்த ஒரு மறைவான இடம் நாடி செல்ல அதுவரை காத்திருந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றன் மன்னாருசாமி எதிர்பட்டு வணங்கி நின்றான். மன்னாரு, நீ போய் உடனடியாக நமது பானுமதி தேவியாரை அழைத்து வா. உனக்காக தோழி பெண் சுலோக்ஷனா அந்த புறவாயிலில் காத்து கொண்டிருப்பாள். அவளிடம் செய்தியை அறிவித்துவிட்டு நேரே நம் சிறை அதிகாரியை பார்க்கிறாய். அவரிடம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிறைக்கூடம் நாடி வருவதாக சொல். நீயும் அங்கேயே இரு. ஜாக்கிரதை. 2 கூரிய குத்துவாட்களை ஏற்பாடு செய்து வை. எல்லாமே பரம ரகசியமாக நடைபெற வேண்டும். இது கத்தி மேல் நடக்கின்ற காரியம். கொஞ்சம் தவறினாலும் கால் ஊனமாகிவிடும். புரிகிறதா என்று இனிய தெலுங்கில் கூற மன்னாருசாமியும் வணங்கி விடை பெற்று கொண்டு இருளோடு இருளாக மறைந்தான்.
இப்படியான செயலில் ஏன் தான் ஈடுபட்டோமோ என்றும் தன்னுள் நொந்து கொண்டாள் ருத்ரபதியம்மாள். பாசத்தை கொட்டி சிறு வயது முதல் கங்கை நாச்சியை வளர்த்துவிட்ட தோஷம் இது. ஏதோ காதல் கொண்டாள் என்ற அளவோடு இந்த காதலை ஆதரிக்க போய் அது வேற்று உருவில் விஸ்வரூபம் எடுக்க இவ்வாறு நந்தவன இருட்டில் பதுங்கும்படியாகிவிட்டதே என்று நொந்து கொண்டு பயனில்லை. முடிவு செய்துவிட்ட பிறகு அது எவ்வளவு மூர்க்கத்தனமாக தன்னை பாதித்தாலும் நிதானமாக கரை சேர்ப்பது ஒரு கடமையைப் போல எண்ணி அது குறித்து மெல்ல சமாதானமும் அடைந்து கொண்டாள். அதோ பானு வருகிறாள். பானு, வா, இப்படி நான் இங்குதான் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தாள் பெரிய நாயக்க மாதேவி. பெரிய தேவியின் குரல் கேட்டு மிகவும் பணிவுடன் அங்கு வந்து நின்றாள் பானுமதி. என்ன அக்கா, இந்த நேரத்தில் இப்படி? அதுதான் விதி. தெரியாத்தனமாக கங்கை நாச்சியின் காதலை ஆதரிக்க போய் இப்படி விதியாக வந்து முடிந்திருக்கிறது. போகட்டும், மன்னர் என்ன செய்கிறார்? சின்ன தேவியின் அறையில் தூங்குகிறார். சரி, நீ ஒரு காரியம் செய். மன்னரின் அறையை வெளியே விட்டு வெளியே வராமல் பார்த்துக்கொள். அப்படி ஏதேனும் செய்தி கேள்விப்பட்டு வெளியே வந்தால் உனது மயக்கு விழிகளுக்கு அதிகப்படியாக வேலை தர மறந்து விடாதே. எவரேனும் தொலியம்மா அறையில் நுழைய முற்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்தி நான் வருகிற வரைக்கும் உனது பாதுகாவலில் வைத்திருப்பது உன் சாமர்த்தியம். மீறி யாராவது அடம்பிடித்தால் எனது கடுமையான உத்தரவு என்று சொல். புரிகிறதா? அக்கா, இது நமக்கு தேவையா அக்கா? தேவையில்லை என்பது குறித்து ஆலோசிக்க இது நேரமில்லை பானு. என்ன செய்வது? கங்கை நாச்சிக்காக என் உயிர் போவதானாலும் நான் எதிலும் ஈடுபட்டு விடுவேன். ஏன், மதுரையையே சீதனமாக சேதுபதி கேட்டாலும் கொடுத்து விடுவேன். மலைத்து சிலைத்து போனாள் பானுமதி. பெற்ற வயிற்றுக்கு கூட இந்த அக்கறை இல்லையே. சின்ன தேவி தொலியம்மாள் மூர்க்க சுபாவத்துக்கும் பெரிய தேவியின் தீர்க்க சுபாவத்துக்கும் எத்துணை வித்தியாசம். என்ன யோசிக்கிறாய் பானு? ஒன்றுமில்லை அக்கா, நினைத்தால் பயமாக இருக்கிறது. கோழை போல மன்னர் ஏதாவது மருட்டியோ மயக்கியோ கேட்டால் உளறி கொட்டிவிடப் போகிறாய். உயிரே போனாலும் கங்கை நாச்சிக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த பிரயாசைக்காக உறுதுணையாக இருப்பேன் அக்கா. சரி, நேரமாகிறது, நீ புறப்படு பானு. அக்கா, நீங்கள்? நான் செய்ய போகின்ற காரியத்துக்காகத்தான் மன்னருக்கு காவல் புரிய உன்னை அனுப்புவது. புரிகிறதா? அக்கா, இந்த இரவிலா? இரவில் படுக்கை அறையில்தான் காரியம் இருக்கிறது என்பது இல்லை. பரந்த உலகில் எத்தனையோ பதவிசான காரியங்களும் உண்டு பானு. பதற்றமான காரியங்களும் உண்டு. நான் சிறைக்கூடம் நோக்கி செல்கிறேன். சிறைக்கூடமா? ஆமாம் பானு. நாராயண தேவனை விடுவிக்க மார்க்கம் தேடி செல்லுகிறேன். ராமப்பையர் இரட்டை பூட்டு போட்டு ஒரு பூட்டு சாவியை தன்னிடம் வைத்து கொண்டிருப்பதால் வேறு மார்க்கம் தேட செல்கிறேன். நீ ஜாக்கிரதையாக நான் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். மனதை பிசைந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்றாள் பானுமதி. பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாளோ மனதை தேற்றி கொண்டு சிறைக்கூடம் நோக்கி நடந்தாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.